அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப விவரமாக பல செய்திகளை கேட்டிருக்காரு. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறாரு. முக்கியமான கேள்வி என்னென்னா, பேனா சின்னத்தை வச்சா அதை நான் உடைப்பேன்னு சொன்னவரோட இன்றைக்கி நீங்கள் உறவாட விரும்புகிறீங்க, கொஞ்சி கொலாவுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி இழிவாக சில பாடல்கள் பாடினாங்க. அவர்கள் மேலே வழக்கு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வழக்கு போடுவீங்களா, இப்போ நான் பாடுறேன் பாருன்னு சொல்லி கலைஞர் அவர்களை இழித்தும் பழித்தும் அநாகரிகமாக பாட்டு பாடிய சீமானவர்கள் இப்போ உங்களுக்கு தோழராயிட்டார். இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு திராவிட கழகத்துடைய தலைவர், திராவிட இயக்கத்துடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களை வந்து இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொல்லி இழிவாக பேசின சீமானவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு நண்பர் ஆகிட்டார். ஆக நீங்கள் இதெல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை எப்படியாவது பிடிக்கணும். அந்த அதிகாரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவரை தாக்குறதுக்கு நமக்கு எதிரியான யாரையாக இருந்தாலும் நம்ம உருவாக்க தயங்கக்கூடாதுங்கிறது தான் உங்கள் நோக்கம். இதனால் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அசிங்கம் வருது, திமுகவுக்கு பெரிய ஆபத்துங்கிறத நீங்கள் உணர மறந்துட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் குடும்பமே எச்சரித்தாலும் இதில் நீங்கள் பெருசாக நினைக்கல. அதனால் திமுகவுக்கு பேரடி திடீர்னு இறங்க போகுதுங்கிற தகவலை வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன பேசினாருங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் விவரமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம், திமுகவையும் கலைஞர் அவர்களையும் கலைஞர் குடும்பத்தையும் பெரியாரையும் இழித்தும் பழித்தும் பேசிய சீமான் அவர்களோடு இப்போ உறவு கூடி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிரித்து மகிழ்ந்து பேசுகிறாரு. அப்போ அவர் பேசிய பேச்சையெல்லாம் விட இப்போ சீமானுடைய நட்பு திமுகவுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பலராலும் அரசியல் நோக்கர்களால் பேசப்படுது. அது என்ன மாதிரி முடிவுகளை அரசியலை ஏற்படுத்துங்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட 107 இடங்களில் தனிப்பெரும் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வந்துருச்சு. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய முழு பயனும் இல்லாத சூழ்நிலையில் சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது அந்த விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விட்டுறக்கூடாது, அவர் ஆட்சி அமைத்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கட்சியுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டு போட்டுக்குவோம், அண்ணா திமுகவை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போங்கிற அளவுக்கு இறங்கி போனதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதற்கும் பல சூழ்நிலையில் ஒத்து வரலைங்கிற நிகழ்ச்சிகள் தெரியும். அதெல்லாம் நம்ம இப்போ விரிவாக பேச வேண்டியதும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அதிமுகவிலேருந்து சில எம்எல்ஏக்களும் வேறு சிலரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவங்களாம் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நிற்க போகிறாங்களா, அல்லது வேறு யாராவது நிறுத்தி தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய மெஜாரிட்டி பலத்தை வச்சு தன்னுடைய எம்எல்ஏக்களுடைய மெஜாரிட்டி அதிகமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கவலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டசபையில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறப்பவே கோபமடைஞ்சு ஆவேசமடைஞ்சு திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட திமுக காரங்கள்லாம் வெளிநடப்பெல்லாம் செய்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை, முதல்வர் பேசலைன்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தோன்னே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்களே. நான் என்ன சொன்னேன், பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி ஃபண்டு, யார் எங்கே வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, ஏதாச்சும் நான் விவரமாக பேசலாம், ஒன்றுமே பேசலையே. அப்படி இருக்கிறப்ப அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கிறப்ப எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இருக்கா இல்லைங்கிற மாதிரி விஜய் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. இப்போ ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அதே கேள்வியை தான் கேட்குறாரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வந்து பேனா சின்னம் வைக்கணும்னு திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப முடிவெடுத்தப்ப
கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா சின்னம் வச்சா அந்த பேனா சின்ன சிலையை நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் தானே இந்த சீமான் அவர்கள். அப்படி சொன்ன சீமான் வந்து இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி ஆகிட்டாரா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து கொச்சையாக அதிமுக மேடைகளில் ஒரு பாட்டு பாடுனது நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாட்டை இப்போ நம்ம வந்து சொல்ல விரும்பலை. அந்த பாட்டை பாடுறப்ப அவர்கள் மேலே வழக்கெல்லாம் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போ இந்த சீமான் என்ன பண்ணார், என் மேலே வழக்கு தொடருங்க பார்ப்போம், நான் அந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லி அவரே மேடைகளில் வந்து மாண்புமிகு கலைஞர் அவர்களை வந்து கொச்சையாக பாட்டு பாடினார். அதெல்லாம் உங்களுக்கு கோபமாக இல்லையா, ரோஷமாக இல்லையா? அப்படிப்பட்ட சீமான் இப்போ உங்களுக்கு நண்பராகிட்டாரா? அவரை வந்து நீங்கள் இப்போ நண்பராக்குறது எதுக்கு நண்பராக்குறீங்க? அவரை வந்து ஒரு பொது வேட்பாளராக திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக ஒரு இடத்துல நிற்க வச்சு அவரை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து உதயநிதி அவர்களால் பேச முடியாத பேச்சுக்களை எல்லாம், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் பேசக்கூடியாத பேச்சுக்களை எல்லாம் சீமானை விட்டு பேச வைப்போன்று தான் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. நீங்கள் விஜயை தாக்குறதுக்காக, விஜய் அவர்களை தாக்குறதுக்காக உங்கள் எதிரியாக இருந்து உங்கள் இயக்கத்தையும் உங்கள் தந்தையார் கலைஞர் அவர்களையும் உங்கள் இயக்கத்துடைய ஆரம்ப மனிதர் பெரியார் அவர்களையும் இழிவாக அசிங்கமாக இன்றைக்கும் பேசிக்கிட்டு வர்ற சீமான் அவர்களை வந்து சிரித்து மகிழ்ந்து உங்கள் ஆதரவான வேட்பாளராக சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு துடிக்கிறப்பவே உங்களுடைய அந்த பதவி ஆசையும் எப்படியாவது கொள்கையெல்லாம் தேவையில்லை, நமக்கு எதிரி உருவாகிடக்கூடாதுங்கிற ஒரு அரசியலில் ஒரு வெறித்தனமான செயலும் இப்போ வெளிப்படுது பார்த்தீங்களான்னு சொல்லாமல் சொல்லி கேள்வி கேட்குறாரு இந்த திருமாவளவன் அவர்கள். இன்னொரு சூழ்நிலை பாருங்கள். சிங்கப்பூரில் இருந்து ஹவாலா பணம் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வேலையில் ஈடுபட்ட முக்கியமான குற்றவாளி ஒருவர் முன்கூட்டியே சிங்கப்பூருக்கு தப்பி ஓடிட்டாருன்னு அவர் பேசினார். அவர் யாரை குறித்து பேசினார்ன்றது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்களை குறித்து தான் அப்படி பேசினார். இப்போ ஏவா வேலு அவர்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டார். அப்போ அவர் வந்து ஒரு தண்ணீர் விளக்கம் கொடுக்குறாரு, நான் ஓடி ஒளியவெல்லாம் கிடையாது, நான் வந்து சிங்கப்பூர் சிகிச்சைக்காக போனேன், அப்போ எனக்கு ஒரு அலர்ஜி இருந்துச்சு, அந்த அலர்ஜி டெஸ்ட்டு 9 நாள் பண்ணணும், அதனால் எனக்கு வந்து அந்த நாட்கள் தேவைப்பட்டுச்சு சிங்கப்பூரில், அந்த 4 நாளாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி டேட்டு கேட்டிருந்தேன், நான் ஒன்றும் ஒளிஞ்சிக்கலாம் இல்லைப்பா, நான் வந்துட்டேன், இப்போ இனிமேல் வந்து அவங்க என்ன தேதி கொடுத்தாலும் நான் ஆஜராக தயாராகி இருக்கிறேன், நான் குற்றவாளி இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சி கையெழுப்புக்கு பணம் பேசுனாங்கல்ல, தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களுக்கு பணம் பேசுனது யார்? செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமாருங்கிறவர் தான் பேசினார் அப்படிங்கிறது சில ஆதாரங்கள் வருது. இந்த ஆதாரங்களை வச்சு அவர் மேலே வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைது நடவடிக்கை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வர்றப்ப செந்தில் பாலாஜி அவர்களும் அசோக் குமார் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து வழியை வந்து முன்ஜாமீன் கேட்குறாங்க. அப்போ முன்ஜாமீன் கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. அது எப்படி வழங்கப்பட்டிருக்குது? அவருடைய சொந்த ஜாமீனில் தினசரி காலை மாலை 2 வேளையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு வந்து அசோக் குமார் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் கையெழுத்து போடணுங்கிற நிபந்தனையில் மாண்புமிகு நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருக்குது. இப்போ என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, தானாக வந்து வழியில் மாட்டிக்கிட்ட மாதிரி கடந்த 2 வருடங்களாக இந்த செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர்களை வந்து அமலாக்கத்துறை தேடிக்கிட்டே வந்தாங்க. அமலாக்கத்துறை அவரை கண்டுபிடிக்க முடியலைன்னாங்க, கைது பண்ண முடியலைன்னாங்க. இப்போ பாருங்கள், வழியைக்கு வந்து வலையில் மாட்டின மாதிரி மாட்டிட்டாரு. யார்? அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இவர் காலை மாலை 2 நாளும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு போகணும்ல. இப்போ அசோக் குமார் அவர்களை கைது செய்கிறதுங்கிற ரொம்ப சாதாரண விஷயம். அதனால் 2 ஆண்டுகளாக அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு வந்த அசோக் குமார் அவர்களை வந்து வேறு ஏதாவது ஒரு வழக்க காரணம் காமிச்சு கைது பண்ணுனா அவர் மாட்டிக்குவார். அப்படி மாட்டிக்கிட்டாருன்னா அவரை உள்ளே வச்சு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பல திமுக பிரமுகர்களுக்கும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் தானாக வந்து மாட்டிக்கிட்ட அசோக் குமார் அவர்கள் மட்டுமில்லை, பல திமுக புள்ளிகளும் இதில் மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். அதனால் இது வந்து திமுகவுக்கு வந்து இறங்க போகிற பேரிடின்னு சொல்லி சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் இடைத்தேர்தல் ஒருவேளை வந்துட்டா
அந்த இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்கணும்னு சொல்லி கழக தோழர்கள் பலரும் விரும்பினாலும் சில முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்கள் வேண்டாம், ஒருவேளை சின்ன வாக்கு வித்தியாசத்தை தோல்வியை தழுவிட்டால் அது பெரிய அசிங்கமாயிரும். ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ளே வந்தாலும் அவர்கள் உங்களை வச்சுக்கிட்டே ஏதாச்சும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் உங்களுக்கு சட்டசபைக்குள்ளே வந்தாலும் பெரிய சங்கடமாயிரும். அப்படி வர முடியாமல் தோற்று போயிட்டாலும் வெளியில் மக்கள் உங்களை ரொம்ப குறைந்து மதிப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது பெரிய மிக சங்கடமாயிரும். அதனால் நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அமைதியாக இருக்கிறது தான் தேவலாங்கிற மாதிரி அந்த கழகத் தோழர்கள் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதாகவும் கருத்து வருது. இதைத்தான் சொல்கிறாங்க, அடுத்தடுத்து அசிங்கம் திமுகவுக்கு வருது, பெரிய ஆபத்து அப்படின்னு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே எச்சரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் திமுக கழகத்திற்கு ஏதாவது பேரிடியாக விழுந்துருமோங்கிற கவலையில் சிந்தனையில் பொறுமையாக சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு கழகத்துடைய தலைவர்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, உங்களோட உண்மையாக உழைச்ச கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே போய்ட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ ஆதரவு கொடுக்குறப்ப அவங்க சொன்ன நிலைப்பாடு என்ன? இப்போ நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா கவர்னருடைய ஆட்சி வந்துடும், கவர்னருடைய ஆட்சி வந்தால் அது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சியாக வருங்கிற ஒரு நிலையை தடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி ஆதரவு கொடுத்த அந்த கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 கட்சிகளுக்கு விஜய் அவர்கள் வற்புறுத்தி ஒரு மந்திரி சபை கொடுத்த உடனே இந்த குதிக்கிறீங்களே திமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் பேரில் உள்ள திமுகவில் உள்ள சில ஆளுங்கள்லாம் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மதீன் அவர்களை மிக மிக அசிங்கமாக கேவலமாக வாயில் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை விமர்சனம் பண்ணுறாங்களே. இவ்வளவு மோசமாக நீங்கள் செய்கிற நீங்கள், ஆனால் இந்த தலைவர்கள்லாம் உங்களை இந்த மாதிரிலாம் விமர்சிக்கவே இல்லை, பேசவே இல்லை. ஆனால் இப்போ உங்கள் ஆளுகள்லாம் எப்படி இந்த எதிர்க்கட்சி இந்த கூட்டணி தலைவர்களை விமர்சிக்கிறாங்களோ இதை விட கேவலமாக உங்களை விமர்சனம் பண்ண சீமான் அவர்களையே நீங்கள் கூட்டி சேர்த்துக்கிட்டு அவரையே நீங்கள் பொது வேட்பாளராக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டிங்கன்னா அரசியலுக்காக நீங்கள் எதுவும் செய்வீங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இதுக்கு முன்னாடியே ஒரு வெட்ட வெளிச்சமாச்சு. திமுக சேர்ந்தே கூட்டணி ஆட்சி அமைக்கலாங்கிற அளவுக்கு நீங்கள் இறங்கிட்டீங்கிறப்ப உங்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. அண்ணாவை திட்டினாலும் கலைஞரை திட்டினாலும் பெரியாரை திட்டினாலும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு விஜய் மறுபடியும் இந்த சீட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரே நோக்கம் தான் உங்கள் நோக்கமாக இருக்குது. கொள்கையெல்லாம் போயிடுச்சுங்கிற கோபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்கங்கிற பரவலான கருத்து தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வாயினால் இந்த மாதிரி அனாச்சாரியமாக கூட்டணி கட்சிகளை பேசலைன்னாலும் பேசுகிறவங்கள பேசாதீங்கன்னு தடுக்க தவறிட்டாருங்கிற ஒரு கோபமும் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மிக நல்ல ஆட்சி செய்தாலும் அடுத்த முறை வரலைங்கிறதுக்காக இப்படி குதிக்கக்கூடிய சூழ்நிலையை அவருடைய கட்சி தொண்டர்களை தடுத்தா தான் மறுபடியும் திமுக மேலே மக்களுக்கு வெறுப்பு வராமல் ஓரளவு அபிமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் நீங்கள் கழகத்தை காப்பாற்ற முடியுண்டு பலதரப்பட்ட அரசியல் நோக்கர்களும் பொது மக்களும் பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.